ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தது அப்படின்னா தான் நம்ம பிரெட் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 பகுதி அளவுக்கு கேப்சிகமையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு பன்னீரை வந்து நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இந்த ஃப்ரை பேன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரைப்ளையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈவனான குக்கிங் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக பார்த்தது, இந்த ட்ரைப்ளை குக்வேர் மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரேட்டில் இருந்தது. ஸோ இதில் வந்து நமக்கு ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தது. அதனால தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இதில் பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹனிகோம் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எதுவுமே அடியில் ஒட்டுறதில்ல. ஸோ க்ளீனிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். பன்னீரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. பன்னீர் ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த முட்டையை வந்து நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்மளோட பிரெட் ஸ்லைசஸை வந்து வச்சிடலாம். இந்த பிரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரெட்டுக்கு சைடில் உள்ள எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆம்லெட்டை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போது இது மேலே நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து வச்சு நம்ம வந்து மூடிடலாம். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பன்னீர் பிரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.